ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் விஜயாவும் மனோஜும் சேர்ந்து மீனாவோட பவுனகம் மாதிரி கவர்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவங்க செய்கிறதே தில்லாலங்கடி வேலை. ஆனால் வாய் மட்டும் குறையாமல் திரும்பி மீனாவை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மனோஜ் 4 லட்சம் கொடுத்து ஏமாத்ததை ரோகிணிக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சு அவமானமாக போய்டுன்றதுக்காக மீனாவோட நகையை கொடுத்தாங்க இல்லையா விஜயா. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, முத்து மீனாவும் அந்த நகையை கேட்டு வராங்க. ஸோ இது வந்து விஜயாவுக்கு தெரியவும் உடனே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என் நகையை நான் தரேன், இது நீ கொண்டு போய் வச்சு அந்த நகையை மீட்டு கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு மனோஜ் அந்த நகையை வித்துட்டாருன்றதே தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் மனோஜ் சொல்கிறாரு, இல்லைம்மா நகையை அடகு வச்சா காசு கம்மியாக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால் நான் வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விஜயாவுக்கு பயங்கர கோவம் வந்து மனோஜை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. மனோஜை பயங்கரமாக திட்டுறாங்க. நீலாம் என்னடா படித்த, நான் முத்து சொல்கிற மாதிரி நீ படித்த முட்டாள் தான்டா, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுமே, முன்னாடியே அந்த நகையை நான் பார்த்தது கூட கிடையாது, பார்த்துருந்தாவது அதே மாதிரி நகை ஏதாவது வாங்கியாவது வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லவும் மனோஜுக்கு ஒரு ஐடியா தோணுது. அம்மா அந்த நகையை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்லவும் விஜயாவுக்கு சரி வா உடனே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஓ நகையை வச்சு நீ பவுன் நகை வாங்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எதுக்கு பவுன் நகை வாங்கணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் கேட்பா, அதே மாதிரி கவரி நகை தான் வாங்கி கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி அம்மாவுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க மனசுலேயே நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயா மனோஜும் ஒரு வழியாக போய் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் நினைக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நகை மாதிரி மாற்றி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கேட்டுறாரா, உடனே விஜயாவும் மனோஜும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நீனும் அவ்வளோ சபதம் விட்டியே, இப்போ சபதம்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஏன் அவங்க நகையை அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு அதில் உரிமை இருக்குது, நீலாம் அதை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை இவங்க 2 பேரும் பண்ணதே பெரிய ஃப்ராடுத்தன வேலை. ஆனாலும் மீனா வந்து இப்போவே ஏதாவது பேசணுன்னே பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா விஜயா வந்து, நீயாவது கொஞ்சம் ரோஷமாக இருப்பேன்னு நினச்சேன், உன் ரோஷம்லாம் இவ்வளோதானா அப்படின்னு பேசுகிறாங்க. அது கூட செஞ்சுட்டு மனோஜும் பேசுகிறாரு. என்ன மீனா நீ அன்னைக்கு அப்படி பேசுன, என்ன இதான் ஒரு ரோஷமா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, நானே போய் நகையை எட்டு வரேன்னு சொல்லி போகவும் விஜயாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஹேண்ட்பேக்கில் தான் நகை வச்சுருக்காங்க. இல்லை நானே போய் எட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு ஹேண்ட்பேக்லேருந்து நகையை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்தும் கிளம்பி போகிறாங்க. மீனாவுக்கு தெரிஞ்ச நகை கடைக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பாட்டிக்கு செயின் வாங்குறாங்க. பாட்டிக்கு செயின் வாங்கும் போது இந்த பழைய நகையை கொடுத்துட்டு தான் வாங்க போகிறாங்க. ஆனால் பழைய நகையை கொடுக்கும் போது அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருனா, இது கவரிங் நகை அப்படின்றது கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.